மதுரையில் சென்ட்ரான சிட்டி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கிழக்கு வாசலில் ராஜ்மஹால். இந்த ராஜ்மஹாலுக்கு எதிர்த்த சந்தில் காளான் குடில் அமைப்பு முறை. ஒரு வீட்டுடைய கீழே உள்ள ஒரு குடோனில் காளான் உற்பத்தி செஞ்சு இந்த சென்ட்ரான சிட்டியில் வந்து வச்சு வளர்த்து இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறது தான் கான்செப்ட்டு. முதல் முறையாக குடோனில் காளான் வளர்க்குறோம். மெயினான இடம். இவ்வளவு பொல்யூஷன் உள்ள இடத்துல ஏசி வச்சு டெம்பரேச்சர், மாய்ச்சர் அண்ட் ஏரியேஷன் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி காளான் வளர்த்து இந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது தான். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நான் இன்றைக்கி வெளியிடுறேன். நான் முக்கியமான விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட அந்த குடோனில் நம்ம பார்க்குற வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா 80 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அந்த பில்டிங்கை கட்டி. அந்த பில்டிங்கில் தான் இன்றைக்கி வந்து ஒரு குடோனாக வச்சு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் நம்ம காளான் வளர்க்க போகிறோம். அதற்குண்டான செட்டப்பை இப்போ நம்ம பார்ப்போம். வந்தாச்சு. இந்த இடத்துக்குள்ளே வந்து வைக்கோல் இறக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டோம். இந்த இடத்துல வைக்கோலை இறக்கி உள்ள சந்துக்குள்ளே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். காளான் பிளான்ட் பக்கத்துலேயே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம் வைக்கோலையும். ஸோ இது வந்து சுத்தமாக இருக்கணும். வைக்கோல் வந்து கிருமிகள் இருக்கிற வைக்கோல்கள் இருக்கும். இது ரெண்டையும் எப்படி பிரித்து அதில் காளான் வளர்க்குறதுக்கு உண்டான கான்செப்டை வாங்க. இங்கே தான் வந்து வைக்கோல் ஊற போடுறதுக்குன்னு சில செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். இடம்லாம் டஞ்சனாக தான் இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக. பட் ஆனால் இங்கே தான் வைக்கோலை ஊற வச்சு கவுத்தி வச்சு அடுத்த ப்ராசஸிங்க்கு ரெடி பண்ணியிருக்கோம். உள்ளே வாங்க. ஸோ ஸ்டெரிலைசேஷன் பண்ண வைக்கோலை வந்து மேலே 2 ஃபேனை போட்டு இன்டீரியராக வந்து வைக்கோல்களை பரப்பி வச்சு நம்மளுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைக்கிற வரைக்கும் காய வச்சு பெட்டு போடுறதுக்கு உண்டான செட்டப் அந்த வைக்கோலில் ரெடி பண்ணுறதுக்காக பரப்பி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து காளான் பண்ணை குடோனில் எப்படி அமைச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஒரு 10க்கு 10 ரூமு தான் இது. வந்து ரூமை வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணியிருக்கோம். ஏசி ஃபிட் பண்ணியிருக்கு. 10க்கு 10 ரூமு பொறுத்த வரைக்கும் 1 டன் ஏசி. ஸோ நல்ல பிராண்டடாக இன்வெர்டர் ஏசி தான் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். லோடு வந்து தாங்கிறதுக்கு உண்டான ஆங்கிள்ஸ் ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்கோம். இதில் தான் வந்து காளான் படுக்கைகளை வந்து கட்டி தொங்க விடுவோம். அதற்குண்டான சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஹேண்ட் லீவர் பீம், ஓவர்லோட் பீம். ஸோ இது எல்லாம் கொடுக்கும்போது இதில் வந்து குறைஞ்சது 3/4 டன் வெயிட் வந்து தாங்கிறதுக்கு உண்டான செட்டப் வந்து இங்கே அமைச்சிருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஹியூமிடிஃபையர் மிஷின்.
இந்த ஹியூமிடிஃபையர் மிஷின் வந்து இப்போ நான் ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும், இந்த ரூமோட டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஏசியை வச்சு டெம்பரேச்சரை வந்து 28 ±1ன்ற விதத்தில் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் இந்த ரூமுடைய ஹியூமிடிட்டி, ஈரப்பதம், காற்றின் ஈரப்பதத்தை வந்து இந்த ஹியூமிடிஃபையர் மிஷினை வச்சு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இது எப்படி ரன் ஆகுதுன்றதையும் ஒரு பார்வை பாருங்கள். ஸோ இதான் ஹியூமிடிஃபையர் மிஷினுடைய ரன்னிங் கண்டிஷன். இதில் வந்து நம்ம வந்து காற்றில் இருக்கிற மாய்ச்சரை கலந்து விட்டு அதில் இருக்கிற காளானுக்கு தேவையான மாய்ச்சரை கொண்டு வந்துடலாம். இதில் கிருமிநாசினி மருந்தையும் கலந்து இந்த ரூமையும் ஸ்டெர்லைட் பண்ணிக்கிறலாம். ஸோ இது வந்து ரொம்ப அதிகபட்சம் ஒரு 12 லிட்டர் தண்ணி தான் இது பிடிக்கும். 12 மணி நேரம் ஓடும். ஸோ இது வந்து 24 மணி நேரமும் இது ரன்னிங் கண்டிஷனில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பகலில் ஃபுல்லாக மாய்ச்சரேஷன் இந்த ஹியூமிடிஃபையர் மிஷின் ஓடட்டும், இரவு நேரத்தில் ஏசி ஃபிட் பண்ணி ஏசி ஓடட்டும். ஸோ இது ஓடும்போது அது ஓடக்கூடாது, அது ரன் ஆகும்போது இது ரன் ஆகக்கூடாது. ரெண்டில் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி ரன் ஆகும்போது இந்த ரூமுக்கு தேவையான டெம்பரேச்சர், மாய்ச்சர் அண்ட் ஏரியேஷன் சரியான முறையில் மெயின்டைன் பண்ணி காளான் வளர்ப்புக்கு தேவையான ஈல்டு கிடைப்பதற்குண்டான வழிமுறைகள் இதில் அதிகம். ஒருவேளை இந்த ரூமுக்குள்ளே வந்து வெக்கையோ அல்லது கார்பன் டை ஆக்சைடு துர்நாற்றமோ இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த குடோன்லேயே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஏதாவது வெக்கையோ கார்பன் டை ஆக்சைடோ அதிகமாகுதுன்னு தெரிஞ்சிச்சு, உள்ளுக்குள்ளே வந்து துர்நாற்றம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா டக்குன்னு எக்ஸாஸ்ட் ஃபேனை போட்டு எல்லாத்தையும் வெளியே தள்ளி அவுட் எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு ஏசியையும் ஹியூமிடிஃபையர் மிஷினையும் போட்டு விட்டோம்னா இந்த ரூம் வந்து நல்லா ரீஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காளான் வளர்க்குறதுக்கு உண்டான சோர்ஸை ஃபாலோ பண்ணலாம். இது வந்து அதிகபட்சம் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை, 4 நாளைக்கு ஒரு தடவை துர்நாற்றம் அடித்தாதான் உண்டு, இல்லை வெக்க கிளம்புனா தான் உண்டு அப்படின்றத விட வருமுன் காப்பதற்கு மாதிரி காத்துக்கிட்டு 3 நாளைக்கு ஒரு தடவை எக்ஸாஸ்ட் ஃபேனை போட்டு வெளியே தள்ளி விட்டுட்டு ரூமை ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு திரும்பவும் ஏசியையும் ஹியூமிடிஃபையர் மிஷினையும் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து கண்ட்ரோல், ஹியூமிடிஃபையர் மிஷினில் கண்ட்ரோலர் இருக்குது. 12 லிட்டரு தண்ணி இதில் ஊற்றிக்கிறலாம். இந்த 12 லிட்டர் தண்ணியையும் மிஸ்டாக மாற்றி காற்றுல பரவி கொடுக்குறது தான் இந்த ஹியூமிடிஃபையர் மிஷினுடைய கான்செப்ட்டு. இதில் கண்ட்ரோலர் இருக்குது, கூட்டிக்கிறலாம், குறைச்சிக்கலாம். ஸோ இது இப்போ குறைச்சிருக்கோம், நல்லா அதிகமாக வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஸோ அதனுடைய மிஸ்ட்டு, அந்த ஃபாகர், கொடைக்கானலில் வந்து மிஸ்ட்டு பார்த்துருப்பீங்கள்ல, அந்த கான்செப்டை உருவாக்கக்கூடிய செட்டிங்ஸ் தான் இந்த ஹியூமிடிஃபையர் மிஷின். இந்த ஹியூமிடிஃபையர் மிஷின் என்கிட்ட சர்வீஸ் பிராண்டடாக வாரண்டியாக கிடைக்கும் என்கிட்ட. இப்போ அடுத்தது வந்து வைக்கோல் ஸ்டோரேஜ் ரூம், அதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம், அதையும் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பக்கத்து ஒரு ரூமு, இது வந்து ப்ரொடக்ஷன் ரூமு. அடுத்து வைக்கோலை வந்து ஸ்டெர்லைட் பண்ணி இந்த மாதிரி 2 ஃபேனை போட்டு காய வச்சுருக்கோம். இது வைக்கோல் ஸ்டோரேஜ் ரூம். எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலே இதுதான். கிருமிகள் அதிகம் புழங்குகின்ற சாதாரண காஞ்ச வைக்கோல் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதில் கிருமிகள் அதிகமாக இருக்கும். ஒரு கிருமி கூட அந்த பக்கத்தில் இருக்கிற ப்ரொடக்ஷன் ரூமுக்கு, காளான் உற்பத்தி இடத்துக்கு போகக்கூடாது. அதையும் இதையும் எந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து இன்னும் உள்ளே வந்து வெண்திரை போட்டு இந்த டோரையும் க்ளோஸ் பண்ணி கீழே வந்து லாக்கு, அதாவது ஏர் லாக்குன்ற மாதிரியான ஒரு கான்செப்டை ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துக்கு தேவைன்னா மட்டும்தான் இந்த ரூமை வந்து ஓப்பன் பண்ணணும், இல்லாட்டி அது வரைக்கும் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு பண்ணைக்கு தேவையான ஒரு வைக்கோல்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உண்டான கான்செப்ட் இங்கே தான். ஸோ இவ்வளோ பெரிய சிட்டிக்குள்ளே ஒரு குடோனில் ஒரு ரூமை 2ஆக தடுத்து, ஒன்றை வந்து ப்ரொடக்ஷன் ரூம், இன்னொன்று வந்து ஸ்டோர் ரூம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் சவாலான ஒரு காளான் மனையை தான் இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சாமியை கும்பிட்டு இன்றைக்கி தான் ஆரம்பிக்க போகிறோம். முதல் பெட் இன்றைக்கி தான் விதைக்க போகிறோம். இதனுடைய 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பு 21 நாள் கழித்து இந்த காளான் பண்ணையில் ஈல்டு எந்த அளவுக்கு வருது, கஸ்டமர்கிட்ட எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்றத இன்னிலிருந்து 21 நாள் கழித்து திரும்பவும் வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். அது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த காளான் பண்ணையில் எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன், எந்த அளவுக்கு க்ரோத் கண்டிஷன், எந்த அளவுக்கு உற்பத்தி திறன், இதெல்லாம் எப்படி இருக்குன்றத இந்த மற்ற நாட்களை நம்ம வந்து சர்வே எடுத்ததுக்கப்புறம்
1 மாதம் கழித்து இந்த வீடியோவை வந்து வெளியிடுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் மொத்த டோட்டல் ஒரு குடோன் கான்செப்ட். இன்டீரியரான மதுரையில் சென்ட்ரான ஒரு ஏரியாவில் பஜார் இருக்கிற இடத்துல பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு காளான் பண்ணையை, அதுவும் வீட்டுக்கு கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்டில் இருக்கிற ஒரு குடோனில் ஆரம்பித்து ஒரு காளான் பண்ணையை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது தான் இந்த பண்ணைக்கு நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு சவால். பார்ப்போம் எப்படி வருது அப்படின்றத. இந்த 1 மாதம் சர்வே எடுத்ததுக்கப்புறம் 1 மாதம் கழித்து நான் வந்து இதனுடைய ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கு விரும்புகிறேன். தேங்க்யூ. முதல் முறையாக ஒரு குடோனில் வந்து காளான் வளர்த்து ஈல்டு எடுக்கிற கண்டிஷன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அதனுடைய ஒர்க்கிங் கண்டிஷன் மட்டும்தான் பார்த்தோம். அதாவது எப்படி காளான் குட்டியில் அமைக்கிறதுன்றதுக்கு உண்டான செட்டப்பு, அதாவது ஏசி வைக்கிறது, டெம்பரேச்சர் மாய்ச்சர் பார்க்குற மீட்ரு வைக்கிறது, ஹூமிடிஃபயர் மிஷின் வைக்கிறது, இதற்குண்டான மெக்கானிசம் என்ன வந்து ஒரு குடோனுக்குள்ளே வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஒர்க் அவுட்டை தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதற்குண்டான கஸ்டமர்ஸ் வந்து அதில் வந்து விதைச்சி முடிச்சிட்டாங்க. விதைச்சி முடித்ததுலேருந்து அறுவடை எடுக்கிறதுக்காக என்னை இன்றைக்கி சாமி கும்பிட்டு வேலையை ஆரம்பித்து விட்டு அறுவடை எடுக்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதையும் நம்ம ஒரு பார்வை நடுறதை பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி இந்த காளான், அதாவது குடோனில் வந்து காளான் வளர்த்துருக்கோம். அதனுடைய முதல் பறிப்பை இன்றைக்கி என்னன்றதை நம்ம பார்ப்போம். வாங்க. இவங்க தான் இந்த குடோனுடைய ஓனர். உங்களை பார்த்தா இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கோங்க. என் பேர் லலிதா. நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து இது வந்து இப்போ பார்க்குற இடம் வந்து குடோனாக இருந்துச்சு, வெள்ளை குடோனாக இருந்துச்சு, வாடகைக்கு விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக காளான் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரியான நேரம் வந்து இப்போ தான் வந்துச்சு. ஸோ அதனால் எப்படியும் வந்து நாங்கள் காளான் வந்து அமைச்சிட்டோம். ஆனால் ஹூமிடிஃபயர், ஏசி இதெல்லாம் செட் பண்ணனால
21 நாளில் வர வேண்டிய ஈல்டு வந்து எங்களுக்கு 18 நாள்லேயே வந்துருச்சு. இவங்க தான் எங்கள் அம்மா. இவங்க தான் வந்து மொத்தமாக எல்லாத்தையுமே பொறுப்பெடுத்து பார்த்துக்கிறாங்க. அடுத்து அண்ணா, அவங்க வந்து எப்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. வெரி குட். அதாவது ரஃப் அண்ட் டஃப் ஒர்க்குக்கு வைக்கோல் எடுக்கிறது, விதை வாங்குறது, வெளியே மார்க்கெட்டிங் சோர்ஸ் எல்லாமே அண்ணே பார்த்துக்குவாங்க. உள்ள மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக வந்து அம்மா பார்த்துக்குவாங்க. இதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல், மேனேஜ்மெண்ட்டு, சூப்பர்வைசிங், குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ படிக்கிற இளந்தாரி பிள்ளைகளுக்கு வந்து இவங்க வந்து ஒரு முன் உதாரணம். இவங்களை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு மொட்டை மாடியோ இல்லை ஒரு பெட்ரூமோ இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன இடங்களையோ பயன்படுத்தி காளான் குடியில் அமைச்சு இதையும் ஒரு பார்ட் டைம் ஜாப்பாகவோ அல்லது ஃபுல் டைம் ஜாப்பாகவோ பண்ணலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம லலிதா மேடம். ஸோ அவங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணி வருங்கால தலைமுறையினருக்கு இவங்க வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ மேடம். அப்படியே உள்ள ஒரு பார்வை பார்த்துருவோம். இன்னைக்கு ஈல்டு என்னன்றதையும் நம்ம ஒரு பார்வை பார்த்துருவோம். வாங்க, நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். போங்க நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இங்கே வந்து ஏசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இங்கே குமிடிஃபையர் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணனால தான் 18 நாள்லேயே வந்துருச்சு. இந்தா ஈல்டு வந்திருக்குது. ஈல்டு எப்படியும் இது ஒரு 1/2 கிலோ தேரும். சரி, ஓகே. அதாவது முதல் முறையாக சாமி கும்பிட்டு ஆரம்பிச்ச பெட்ல இருந்து முதல் பறிப்பு வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு மேல அவங்களுக்கு தெரியிருக்கு. ஹாப்பி, மகிழ்ச்சியா? ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ வெரி மச் மேடம். வாங்க. இவங்க வந்து ஒரு குடோன்ல அமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஆனால் எந்த அளவுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. பட் ஆனால் என்னுடைய சரௌண்டிங்கில் ப்ளஸ் என்னுடைய ஒரு அனுபவபூர்வமான ஒரு நாலேஜில் இந்த ஏசி, ஹியூமிடிஃபையர் மிஷின், அதாவது ஏசியை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிடலாம். ஹியூமிடிஃபையர் மிஷினை வச்சு தண்ணீரை வந்து காற்றாக மாற்றி ஹியூமிடிட்டியை மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு பிளான் பண்ணி உள்ள தைரியமாக இறங்கினது தான். அதுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நல்ல ஒரு உழைப்பையும் கொடுத்து 100% கண்டாமினேஷன் இல்லாமல் வந்திருக்கிறது இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுலேயும் 21 நாளில் எடுக்க வேண்டிய மொட்டை வந்து 18 நாள்லேயே எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த ஒர்க்கில் இருக்கிற இன்வால்மெண்ட்டு இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் அது கிடச்சிருக்கு அப்படின்றது இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுன்றது கடவுளுடைய சித்தம். சரிங்களா? தேங்க்யூ. முதல் வியாபாரமா? சரி, வேணாம் இந்தாங்க முதல் வியாபாரம். நானே வாங்கிக்கிறேன். தேங்க்ஸ் சார்.